அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா சிங்களம் பேச அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு உங்களுக்கே புரிய வரும். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தருக்கு சரியாக 8 மணிக்கு போகணும். ஆனால் அவர் போகாமல் அதை இதை செஞ்சு சுற்றி இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் இப்படி சொல்லுவோம், என்ன, உங்களுக்கு போக லேட் ஆகும். நமக்கு முன்னாடி ஒருத்தர் மட்டும் இருந்தால் ஒயாட்டை அண்ணு பறக்குவை. அதோட நமக்கு முன்னாடி ஒருத்தருக்கு மேற்பட்டாக்கள் இருந்தால் ஒயாலட்டை அண்ணு பறக்குவை அப்படின்னு நாம் சிங்களத்தில் சொல்லுவோம். இதில் பறக்குவை என்றதுக்கு பதிலாக பறக்குவெனவா அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு போக லேட்டாகும். ஒயாட்டை அண்ணு பறக்குவெனவா இப்படி பறக்குவை அப்படின்ற ரெண்டும் பயன்படுத்தலாம். எனக்கு போக லேட்டாகும், சீக்கிரமாக வாங்க. மட்டை அண்ண பறக்குவேனவா, இக்மன்ட்ட என்ன. எனக்கு ஆஃபீஸ் போக லேட்டாகும், சீக்கிரமாக வாங்க. மட ஆஃபீஸ் அண்ண பறக்குவேனவா, இக்மன்ட்ட என்ன. நான் ஆஃபீஸுக்கு போக ரெடியாக இருக்கேன். நான் போகும்போது என்னுடைய மகனை ஸ்கூலில் விட்டுட்டு போகணும். ஆனால் அவர் இன்னும் ரெடியாகாமல் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாம் இப்படி சொல்லுவோம், எனக்கு ஆஃபீஸுக்கு போக லேட் ஆகும், மகனை சீக்கிரமாக வாங்க. மட ஆஃபீஸ் அண்ண பறக்குவேனவா, புத்தே இக்மன்ட்ட என்ன. எங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொள்ள கொஞ்சம் லேட் ஆகும். අපිට මේ වැඩේ කරගන්න ටිකක් පරක්කු වෙනවා. இல்லைனா අපිට මේ වැඩේ කරගන්න ටිකක් பறக்கு වෙයි. நாம் ஒரு விஷயம் செஞ்சு கொள்வதற்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம். நம்மளோட வேறு விஷயத்துக்கு போன வேறு ஒருத்தரும் இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் அவரை பார்த்து இப்படி சொல்லுவோம், எங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொள்ள கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நீங்கள் போங்க. அதனால் தம்பி நீங்கள் போங்க. අපිට මේ වැඩේ කරගන්න ටිකක් පරක්කු වෙනවා. ඒ හින්දා ඔයා යන්න. மல்லி ஒයා යන්න. நாம் ஏதாவது ஒரு வெஹிக்கலில் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ரோட்டில் ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது, ஸ்பீடாக போக இயலாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளோட இருக்கிறவரை பார்த்து இப்படி இது கேள்வியாக கேட்கலாம். இப்படி மெதுவாக போனால் உங்களுக்கு லேட் ஆகுமா? මෙහෙම හිමිහිට ගියොත් ඔයාට පරක්කු වෙනවද? நாம் அப்படி சொல்லும் போது சில வேளை அவர் இப்படி பதில் கொடுக்கலாம், ஓம் இன்றைக்கும் லேட்டாகி போக இயலாது, ஏனென்றால் நான் நேற்று கூட லேட் ஆயிட்டேன். ඔව් අදත් පරක්කු වෙලා යන්න බෑ, මොකද මම ඊයේත් පරක්කු වුණා. நாம் இதுவரைக்கும் பார்த்த லேட் ஆகும் என்ற சொல்ல இதில் லேட்டாகி என்று மாறி வந்திருக்கு. அதனுடைய சிங்கள மீனிங் பறக்கு வெலா. லேட்டாகி சாப்பிட வேணாம், பறக்கு வெலா கண்ணேப்பா. லேட்டாகி செய்ய வேணாம், பறக்கு வெலா கரண்ணேப்பா. லேட்டாகி தூங்க வேணாம்,
පරක්කු වෙලා නිදියන්න එපා. ලේට්ටාහි එළුඹ වේනම් පරක්කු වෙලා නැගිටින්න එපා. ලේට්ටාහි පේස වේනම් පරක්කු වෙලා කතා කරන්න එපා. ලේට්ටාහි எதுவும் செய்ய வேணாம் பறக்கு වෙලා කිසි දෙයක් කරන්න එපා. பறக்கு වෙලා කිසි දෙයක් කරන්න එපா. அதோட இந்த வாக்கியத்துடைய கடைசி சொல்ல பாருங்க, லேட் ஆயிட்டேன், நான் லேட் ஆயிட்டேன். மம பறக்குனா அப்பி பறக்குனா நாங்கள் லேட் ஆயிட்டோம். யா பறக்குனா அவர் லேட் ஆயிட்டார். ஏல பறக்குனா அவங்க லேட் ஆயிட்டாங்க. ஊ பறக்குனா இல்லைனா ஏக்க பறக்குனா அது லேட் ஆயிட்டு. நாம் தமிழில் பார்த்தா எதுவாய்க்கு ஏற்றபடி பயனிலை மாறி மாறி வரும். ஆனால் சிங்களத்தில் அப்படி மாறாது. எப்பவுமே ஒரே மாதிரி ஒரே வடிவமாக தான் இருக்கும். அதனால் சிங்களம் பேச உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் சாப்பிட லேட் ஆயிட்டீங்களா? இன்றைக்கு நீங்கள் சாப்பிட லேட் ஆயிட்டீங்களா? அதோயா கண்ணு பறக்குனாது, அதோயா கண்ணு பறக்குனாது, அதோயா கண்ணு பறக்குனாது, அதோயா கண்டு பறக்குனாது, ரெண்டும் ஒன்று தான். இப்போ நீங்கள் எதை கேட்க விரும்புகிறீங்களோ இந்த வசனத்துடைய வினை சொல்ல மட்டும் மாற்றி மாற்றி நீங்கள் தேவையான அளவுக்கு வசனங்களை உருவாக்கலாம். நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போக லேட் ஆகிட்டீங்களா? அதோயா ஆஃபீஸுக்கிட்ட என்ன பறக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போக லேட் ஆகிட்டீங்களா? ஓயா அது ஆஃபீஸுக்கிட்ட என்ன பறக்கூடாது. நேற்று நீங்கள் தூங்க லேட் ஆகிட்டீங்களா? ஐயோயா நிதாகன்னு பறக்கூடாது. நேற்று நீங்கள் தூங்க லேட் ஆகிட்டீங்களா? ஐயோயா நிதாகன்னு பறக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் சமைக்க லேட் ஆகிட்டீங்களா? அதோயா உயர்ன்னு பறக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் சமைக்க லேட் ஆகிட்டீங்களா? அதோயா உயர்ன்னு பறக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் காலையில் எலும்ப லேட் ஆகிட்டீங்களா? அதோயா உதய நெகட்டின்னு பறக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் காலையில் எலும்ப லேட் ஆகிட்டீங்களா? அதோயா உதய நெகட்டின்னு பறக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் குளிக்க லேட் ஆகிட்டீங்களா? அதோயா நான்னு பறக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் குளிக்க லேட் ஆகிட்டீங்களா? அதோயா நான்னு பறக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் வேலையை ஆரம்பிக்க லேட் ஆகிட்டீங்களா? அதோயா வெடப்பட்டாங்கன்னு பறக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் வேலையை ஆரம்பிக்க லேட் ஆகிட்டீங்களா? அதோயா வெடப்பட்டாங்கன்னு பறக்கூடாது. இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நாங்கள் வசனங்களை உருவாக்கலாம். நீங்கள் லேட் ஆகிட்டா நான் போகிறேன். ஒயா பறக்குனோத் மமையானோ. நீங்கள் லேட் ஆகிட்டா நான் போகிறேன். ஒயா பறக்குனோத் மங்யானோ. இதில் இந்த மம என்ற சொல்ல மம என்றும் பயன்படுத்தலாம், மங் என்றும் பயன்படுத்தலாம். நீங்கள் லேட் ஆகிட்டா நான் போகிறேன், ஏனெண்டா எனக்கு லேட் ஆகிடும். நீங்கள் லேட் ஆகிட்டா நான் போகிறேன், ஏனெண்டா எனக்கு லேட் ஆகிடும். ஒயா பறக்குனோத் மமையானவா. මොකද මට පරක්කු වෙනවා. ඔයා පරක්කු වුණොත් මම යනවා. මොකද මට පරක්කු වෙනවා. அவங்க லேட் ஆயிட்டா நாங்கள் சாப்பிடுவோம். அவங்க லேட் ஆயிட்டா நாங்கள் சாப்பிடுவோம். එයාලා පරක්කු වුණොත් අපි කමු. එයාලා පරක්කු වුණොත් අපි කමු. நீங்கள் லேட் ஆயிட்டா உங்களால் இன்டர்வியூவில் பேஸ் பண்ண இயலாமல் இருக்கும். நீங்கள் லேட் ஆயிட்டா உங்களால் இன்டர்வியூவில் பேஸ் பண்ண இயலாமல் இருக்கும். ඔයා පරක්කු වුණොත් ඔයාට ඉන්ටර්විව් එකට පේස් කරන්න බැරි වෙනවා. ඔයා පරක්කු වුණොත් ඔයාට ඉන්ටර්විව් එකට පේස් කරන්න බැරි වෙනවා. நீங்கள் லேட் ஆயிட்டா பஸ் போகுது. நீங்கள் லேட் ஆயிட்டா பஸ் போகுது. ඔයා පරක්කු වුණොත් බස් එක යනවා. ඔයා පරක්කු වුණොත් பஸ் එක යනවා. நீங்கள் மட்டும் போக லேட் ஆயிட்டா அங்கே பெரிய பிரச்சனை ஏற்படும். நீங்கள் மட்டும் போக லேட் ஆயிட்டா அங்கே பெரிய பிரச்சனை ஏற்படும். ඔයා යන්න නැතුව හිටියොත් එතන ලොකු ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. ඔයා යන්න නැතුව හිටියොත් එතන ලොකු ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. இந்த மாதிரி உங்களுக்கு எது அவசியமோ அந்த மாதிரி வசனங்களை உருவாக்கலாம். நீங்கள் லேட்டாகி விடுறேன்டா எனக்கிட்ட சொல்லுங்க. நீங்கள் லேட்டாகி விடுறேன் எனக்கிட்ட சொல்லுங்க. ඔයා පරක්කු වෙනවා නම් මට කියන්න. ඔයා පරක්කු වෙනවා නම් මට කියන්න. நீங்கள் போக லேட்டாகி விடுறேன்டா எனக்கிட்ட சொல்லுங்க. நீங்கள் போக லேட்டாகி விடுறேன்டா எனக்கிட்ட சொல்லுங்க.
ඔයා යන්න පරක්කු වෙනවා නම් මට කියන්න. ඔයා යන්න පරක්කු වෙනවා නම් මට කියන්න. நீங்க ஆபீஸுக்கு வர லேட் ஆகி விடுறேன்டா எனக்கிட்ட சொல்லுங்க. நீங்க ஆபீஸுக்கு வர லேட் ஆகி விடுறேன்டா எனக்கிட்ட சொல்லுங்க. ඔයා ඔෆිස් එකට එන්න පරක්කු වෙනවා නම් මට කියන්න. ඔයා ඔෆිස් එකට එන්න පරක්කු වෙනවා නම් මට කියන්න. நீங்க சமைக்க லேட் ஆகி விடுறேன்டா அம்மா கிட்ட சொல்லுங்க. நீங்க சமைக்க லேட் ஆகி விடுறேன்டா அம்மா கிட்ட சொல்லுங்க. ඔයා උයන්න පරක්කු වෙනවා නම් අම්මට කියන්න. ඔයා උයන්න පරක්කු වෙනවා නම් அம்மட்ட කියන්න. நீங்க கிளாஸுக்கு போய் வர லேட் ஆகி விடுறேன்டா அப்பா கிட்ட சொல்லுங்க. நீங்க கிளாஸுக்கு போய் வர லேட் ஆகி விடுறேன்டா அப்பா கிட்ட சொல்லுங்க. ඔයා ක්ලාස් එකට ගිහිල්ලා එන්න පරක්කු වෙනවා නම් තාත්තට කියන්න. ඔයා ක්ලාස් එකට ගිහිල්ලා එන්න පරක්කු වෙනවා නම් තාත්තට කියන්න. நீங்க பாட்டிக்கு போய் வர லேட் ஆகி விடுறேன்டா வைஃப் கிட்ட சொல்லுங்க. நீங்க பாட்டிக்கு போய் வர லேட் ஆகி விடுறேன்டா வைஃப் கிட்ட சொல்லுங்க. ඔයා පාටියට ගිහිල්ලා එන්න පරක්කු වෙනවා නම් වයිෆ්ට කියන්න. ඔයා පාටියට ගිහිල්ලා එන්න பறக்கு වෙනවා නම් வைஃப்ට කියන්න. இந்த வசனங்களுடைய மாற்றங்களை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சா 2-3 மாதத்துக்குள்ள அழகா சிங்களம் பேசலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம் அனைவருக்கும்.